இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எனக்கு வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, எனக்கு வந்துட்டு ஓரளவு நான் படித்ததுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிப்பீங்க. ஸோ எனக்கு வந்துட்டு நான் படித்த அளவுக்கு படித்த கொஷின்ஸ் எல்லாம் வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனாலும் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கொஷினே அதிகமாக கேட்கவே இல்லை. மோஸ்ட்லி ஜிஎஸ் எல்லாமே பார்த்தீங்க, லாஸ்ட் டைம் வந்துட்டு ஜிஎஸ்சில் தான் மார்க் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிஎஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி அது இதுன்னு எல்லாத்தையும் படித்தோம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு கேட்ட கொஷின் பாருங்கள், புக்கிலேருந்து அதிகமாக கேட்கவே இல்லை. ஸோ கேட்டதையும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ட்விஸ்டடாக தான் கேட்டிருந்தாங்க. குரூப் 1 கொஷின் பேப்பரே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. அதே மாதிரியே தான் குரூப் 4 ஆக்சுவலாக ஈஸியாக கேட்பாங்க, குரூப் 1 தான் கஷ்டமாக இருந்துச்சு, குரூப் 4 வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் எல்லாருமே இருந்திருப்பீங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ ஆனால் வந்துட்டு குரூப் 4 எக்ஸாமும் வந்துட்டு டஃப்பாக தான் இருந்தது. குரூப் 1 லெவலுக்கு இருந்தது. மோஸ்ட்லி அசர்ஷன் அண்ட் ரீசன் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி கேட்டிருந்தாங்க. படித்து பார்த்து அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருந்திருக்கும். மேக்ஸ் போட்டு பார்க்குறதுல நிறைய பேர் வந்து டைம் மிஸ் பண்ணி நிறைய பேருக்கு வந்து கொஷினும் வந்துட்டு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருந்திருக்கு. ஸோ நான் வந்துட்டு எப்படின்னா, மேக்ஸை வந்து ஃபஸ்ட்டே கொஷின் பேப்பர் கொடுத்தாங்கல்ல, அப்போயே வந்துட்டு நான் வந்து குரூப் 1 அப்போயே வந்துட்டு நினச்சேன். ஸோ எனக்கு வந்துட்டு அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லாஸ்ட்டில் இருந்த மேக்ஸ் எல்லாம் ஈஸியாக இருந்தது. ஆனால் என்னால் வந்து போடுறதுக்கான டைம் இல்லை. அந்த பதட்டத்தில் இருக்கிற ஆன்சரை குறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிட்டேன். ஆனால் இந்த தடவை வந்து நான் அந்த தப்பை பண்ணலை. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட்டில் தானே எப்போவுமே ஈஸியாக கேட்குறாங்க. ஸோ அதனால் லாஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல நம்ம போட்டு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட்டில் இருந்த ஒரு 7, 8 சம் கிட்ட வந்து போட்டு பார்த்துட்டேன். அந்த ஒரு 1/4 மணி நேரம் கொடுத்தாங்களா, ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டு ஒரு 10 கொஷின் கிட்ட மேக்ஸ் வந்து போட்டு பார்த்துட்டேன். ஸோ தெரியாத கொஷின்ஸ் எல்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னா, உடனே ஆன்சர் வந்த கொஷினெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டேன். வராத கொஷின் எல்லாம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ லாஸ்ட்டில் டைம் இருந்தால் நம்ம போட்டு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ 10 நிமிஷத்துக்கு ஒரு 20 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் 10 நிமிஷத்துக்கு ஒரு 15 கொஷின் தான் என்னால் போட முடிஞ்சுது. 5 நிமிஷத்துக்கு வந்து ஒரு 10 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு, ஸோ ஒரு 3/4 மணி நேரம் 1 1/4 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டு தமிழ் வந்துட்டு முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ் எழுதும்போது வந்துட்டு அது கூடயே நடுவில் ஸ்டார்டிங்கில் வந்த மேக்ஸ் ஈஸியாக இருக்க சம்மெல்லாம் போட்டுட்டு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்த சம் எல்லாத்தையும் பின்னாடி நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக டைம் இருந்தால் போட்டு பார்ப்போம், அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளிக்கில் நம்மளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் வச்சுருந்தேன். லாஸ்ட்டில் எனக்கு டைம் இருந்தது. ஆனால் அதை எப்படி போட்டு பார்த்தாலும் எனக்கு ஆன்சர் வரல. அதனால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு மேக்ஸ் ஈஸி தான் ஆக்சுவலாக. ஸோ நல்லா போட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் 25க்கு ஒரு 21 கிட்ட தான் வந்து கரெக்டாகவே போட முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸில் வந்துட்டு எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ கொஷின் பேப்பர் வந்து எப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 கொஷின் தான் புக்கிலேருந்து கேட்டிருப்பாங்க. மற்றபடி எல்லாமே வெளியில் தான். அந்த யூனிட் 7லேருந்து கேட்டேன்னு சொன்னாங்கல்ல, அது அந்த ஒரு 10 கொஷின் தான் வந்துட்டு, அது 15 கொஷின் கேட்பேன்னு சொன்னாங்க. அது ஒன்றும் 15 கொஷின்லாம் அந்தளவுக்கு இருந்த மாதிரிலாம் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மொழிபெயர்ப்பு எவ்வளோ கஷ்டமாக கேட்க முடியுமோ அவ்வளோ கஷ்டமாக கேட்டுட்டாங்க. மோஸ்ட்லி இந்த மொழிபெயர்ப்பில் நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க. நானும் அதிலலாம் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ தமிழில் வந்துட்டு மோஸ்ட்லி மார்க் கம்மியாயிடுச்சு. ஸோ தமிழ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி புக்கில் இருக்க எல்லாமே எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நோட்ஸ் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தும் நம்மளுக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசித்து எழுதணும். நம்மளுக்கு லக்கு கம்மிங்கிறதுனால நம்ம ஃப்ளுக்கில் போடுறதெல்லாம் தப்பாக தான் போகுது. என்ன பண்ணுறது? சரி, அதை விடுங்க. ஜிஎஸ். ஸோ ஜிஎஸ் வந்துட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, கொஷினை படித்து பார்க்க அப்படியே ஆன்சர் போடுறப்போ ஓரளவு கொஞ்சம் பர்ஃபெக்டாக தான் இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மாட்ரேட்டான இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகியிருக்கும்னு தெரியுது.
ஸோ நிறைய பேர் வந்துட்டு தமிழ் ஈஸியாக இருக்கும், நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போயிருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு எதெல்லாம் ஈஸியோ அதெல்லாம் பாருங்களேன், ஈஸியான கொஷினாகவே கேட்டுட்டாங்க தமிழை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு எந்தெல்லாம் கஷ்டமான சாப்டரோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அதை எவ்வளோ கஷ்டமாக கேட்க முடியுமோ அவ்வளோ கஷ்டமாக கேட்டுட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஈஸி டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது, கொஞ்சம் கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது ஈஸி. ஸோ மாட்ரேட் லெவலுக்கு தான் நம்மளோட ஹார்டு போகும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியாது கஷ்டம்தான் அப்படின்னு, அதை இன்னும் கஷ்டமாக எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதுல தான் அவங்க நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சியே கொஷினை செட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் ரொம்ப கஷ்டம், ஜிஎஸ் மாட்ரேட்டு, மேக்ஸ் ஈஸி தான். ஆனால் போட்டு பார்த்தவங்களுக்கு அது ஈஸி, போட்டு பார்க்கல அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் மேக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா டைமும் 1/2 அன் ஹவர் தான் இருக்கும், நம்ம அதுக்குள்ளே 25 சம்மு போடணும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து தான் ஆரம்பிப்பீங்க, ஸ்டார்டிங்கில் ஹார்டாக இருக்கிற சம்ஸை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே நம்மளுக்கு பாதி மனசு உடஞ்சிரும். ஸோ பின்னாடி போக ஈஸியாக இருந்திருக்கும், ஆனால் அதுக்குள்ளே டைமு குறைஞ்சிரும். ஸோ நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க. நான் இந்த தப்பை வந்து குரூப் 1 பண்ணேன், அதனால் நான் வந்து குரூப் 4 மாற்றிக்கிட்டேன். சரி, ஓவராலாக எக்ஸாம் எனக்கு ஈஸியாக ஹார்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு எக்ஸாம் வந்து ஒரு மாட்ரேட்டான லெவல், ஓகேவா. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, நான் வந்துட்டு ஒரு 4-5 கொஷின் வந்துட்டு தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதுலேயே எனக்கு வந்துட்டு 4-5 மார்க் நிறையா போயிடுச்சு. ஸோ மார்க்குன்னு பார்த்தா ஒரு 150 கிட்ட தான் வருது. ஸோ அது வந்துட்டு பத்தாதுன்னு சொல்லிட்டு தெரியும். 160 170லாம் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. தமிழில் 80 தான் வந்தது. ஸோ 80 அப்படிங்கிறதே வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வேலைக்கு போகணும் அப்படின்னா அது பரவாயில்லங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டிக்ஷனரியெல்லாம் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம இந்த மொழிபெயர்ப்பு படிக்கிறதுக்கெல்லாம் மோஸ்ட்லி அப்படியே தான் இருக்கணும். இந்த திறனாய்வு, அந்த வெட்டிரன் அப்படின்னு என்னமோ ஒன்று கேட்டிருந்தாங்களே, அதெல்லாம் வந்துட்டு அது கொஷினை பார்த்த உடனே என்னடா இது வார்த்தை அப்படின்னு, இங்கிலீஷில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அசர்ஷன் அண்ட் ரீசனாக கேட்டதுனால, ஸோ இதுக்கு இது வருமா, இதுக்கு இது கரெக்டாக இருக்கா, இதுக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம படித்ததை வச்சு நம்மளால் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் எழுதணுமே தவிர இதுதான் கரெக்டு அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் எழுத முடியல. மோஸ்ட்லி இந்த யோஜனாவெல்லாம் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு ஹிந்தி படித்தவங்களுக்கெல்லாம் அந்த ஈஸியாக அட்டன் பண்ணலாம். கருனா வீடு, ஸோ அப்புறம் என்னது சூர்யானா வந்துட்டு என்னது சோலாரு. ஸோ அதை வச்சு வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க சில பேர். ஸோ அப்படி ஈஸியாக அடிச்சிருக்கலாம். ஸோ கருனா வீடுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. மேக்ஸில் எங்கெல்லாம் டஃப்பாக கேட்க முடியுமோ அந்த கொஷின் எல்லாம் பாருங்களேன். இந்த மிஸ்ஸிங் டேர்ம் கேட்டாங்க பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி கேட்டாங்க அப்படின்னா 2 நம்பரை பெருக்கணும், அப்புறம் 3வது நம்பர் 4வது நம்பரை சேர்த்து வச்சு பெருக்கணும், அப்புறம் இன்னும் 2 நம்பர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அதையும் சேர்த்து பெருக்கணும். ஸோ அப்போ பெரிய நம்பர் 24 252 அடுத்து 3125. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6 நம்பர் டேர்ம் என்னது 46,600 சம்திங் வந்துட்டு வந்தது. ஸோ அதில் தான் நம்மளை ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மிஸ்ஸிங் டேர்ம்னா ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுக்குறானுங்க, இவனுங்க எப்படி கேட்குறானுங்க. டிகிரி லெவலை விட ஹார்டான சொல்லப்போனால் அது மாதிரி கேட்குறதெல்லாம் ரொம்ப யோசித்து, இல்லைனா ஃப்ளுக்கில் வந்துட்டு ஓகே இதெல்லாம் இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா மேபி கரெக்டாக இருக்க சான்சஸ் இருந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா இல்லை கஷ்டமாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.